நான் வந்து இனிஷியலா ரொம்ப பயந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஷூட் மாரி வச்சாங்க. அவரோட எவ்ளோ பேசலாம், எவ்ளோ இது பண்ணலாங்கிற அஸ் இன் செட்ல அவர் வேற மாரி இருப்பார்ல. நம்ம ஜாலியா அண்ணங்கிறதுனால அப்படி அந்த ஃபிலிம்ல எனக்கு கிடைச்ச பெரிய விஷயம் அவருடைய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு மென்டர்ஷிப்பும் தான். ஏன்னா ஜாலியா பேசிப்போம். அவர் லைஃப்ல எல்லாமே என் கூட ஷேர் பண்ணுவாரு. இப்போ வீட்ல ஒரு பிரச்சனையா இருந்தாலும், இல்ல அதாவது ஒரு ப்ராஜெக்ட் பத்தின விஷயமா இருந்தாலும், நல்ல ஒரு 2-3 ஸ்கிரிப்ட் சும்மா கேட்க சொன்னாரு. நான் அந்த மாதிரி படம் பண்ண போறேன்டா, நீ சும்மா கேட்டு சொல்லுன்னு. ஸோ இந்த மாதிரி ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ இப்போ ஒரு ஆக்டர் எனக்கும் அவருக்கு இருந்த ஜேர்னி வந்து கிட்டத்தட்ட எனக்கும் ஸ்டார்டிங் அந்த மாதிரி தான். அவர் ரேடியோல இருந்து வந்தாரு, நான் யூடியூப்ல இருந்து வந்தேன். அவருமே எழுதி டைரக்ட் பண்ணணும்னு நினைச்சா, நானுமே ஆர்வமலை அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவர் நான் எப்பவுமே வந்து ஒரு ரோல் மாடலா தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவர் ஒரு செட்ல எப்படி கண்டக்ட் பண்ணிக்கிறாரு, ஒரு படத்தை எப்படி பார்க்கறாரு, ஒரு படத்தை எப்படி சூஸ் பண்றாரு, பட்ஜெட்டா ஒன்று யோசிக்கும் போது அவர் எவ்வளவு இன்வால்வ் ஆகுறாரு, எதெல்லாம் கட் டவுன் பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐ லேர்ன். எனக்கு எங்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நல்லவனா இருக்கணும்னு நினைப்பேன். நம்ம ரொம்ப நல்லவனா இருந்தாலுமே நம்மள அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு அதை பத்தி கவலை எல்லாம் இல்லை. ஸோ சில இடங்கள்ல எப்படி நல்லவனா இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாமர்த்தியமா இருக்கணுங்கிறத அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன்.